பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இன்னும் இந்த வன்மம் அடங்கவே இல்லையா? உங்கள தான் எவிக்ட் பண்ணி வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. ஏதோ ஒரு மரியாதைக்காக உள்ள கூப்பிட்டுருக்காங்க. அந்த மரியாதைய காப்பாத்தணுமா இல்லையா? அத மறந்துட்டு வன்மத்த கக்கு கக்குன்னு கக்குறீங்க. ட்ராமா போடுற ட்ராமா குயின் ஜாக்லின், வன்மத்த கக்குற வன்ம மோகினி சாச்சனா, குட்டி சாத்தான்னு கூட சொல்றாங்க ஒரு சில பேரு. யாருடைய கிராஃப் ஏறுது? யாருடைய கிராஃப் குறையுது? யாருக்கு சாதகம்? யாருக்கு பாதகம்? மணி பாக்ஸ வச்சாங்களா? வைக்கலையா? யார் எடுக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு? இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. டைட்டில் பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சேலஞ்சிங் 8 பேர் உள்ளே வந்திருக்காங்களா, பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஸ்வாப் பண்ண வந்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டே மறந்து போய் உள்ள அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க பண்ணுற வேலைகள்லாம் இருக்குது தெரியுங்களா, பயங்கரமான வேலைகள்லாம் இருக்குது. இதுக்கு இந்த பருத்தி முட்டைகள் குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களை மாதிரி எனக்கும் கேட்க தோணுது. ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்டாக இந்த சாச்சனாவோட இன்சிடெண்ட்டை முடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு எல்லாரும் சின்ன பொண்ணுன்னு சொல்கிறாங்க, நான் மெச்சூரிட்டியான ஆள் அப்படின்னு தன்னைத்தானே பெருமை பேசிக்கொள்கிற சாச்சனா, சிரிச்சு சிரிச்சு வந்தா சாச்சமா தேவி டோய், அதெல்லாம் நம்ம வரும். நம்ம அப்படி இருக்கும் பொழுது, அதாவது நம்ம எந்த இடத்துல எப்படி பேசணும், ஒருத்தவங்க மேலே கோபமோ பாசமோ அன்போ எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தவங்க இருக்க முடியும்னா அது சாச்சனா தான். எப்படிதான் இந்த பொண்ணுங்களாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இவ்வளோ கேவலமாக ஒருத்தவங்க யூஸ் பண்ண முடியுமா, இவ்வளோ அதை வந்து மட்டம் தட்ட முடியுமா அப்படின்னா அதுக்கு ஃபுல் நேம் சாச்சனா அப்படிங்கிற பேரை சொல்லலாம். சில பேர் குட்டி சாத்தான்னு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. பட் நம்ம அதுக்கு போக வேணாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வன்மமாக சௌந்தர்யாவை டீக்ரேட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்களே, அதை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் சௌந்தர்யாவை வந்து மட்டம் தட்டலை, சௌந்தர்யாவை பண்ணுறத மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே, அதை பார்க்க தான் வியர்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஐயோ என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு. ஸோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சௌந்தர்யாவை நான் வந்து டவுன்ஃபால் பண்ண உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு. பட் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கள, ஸ்பெஷலி முத்துக்குமரனை நீங்கள் டவுன்ஃபால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் இது புரியும். இப்போ உள்ளே இருக்கீங்களே, வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். இன்னொன்று, நீங்கள் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணி சௌந்தர்யாவை பேசி சௌந்தர்யாவை நீங்கள் வந்து டவுன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி அடிமுட்டால் யாரும் இருக்க முடியாது இந்த பிக் பாஸ் வீட்டில். உங்களுக்கு 3 வாய்ப்புகள் பிக் பாஸ் வீட்டில். அந்த 3 வாய்ப்புகளும் நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ளலை அப்படி. ஆனால் உங்கள் லைஃப்பில் இதுக்கு வர வாய்ப்புகளை ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் சின்ன வயசு தான் ஆகுது, இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பார்க்கணும், நிறைய விஷயங்களை அப்படிலாம் இருக்கும்போது இவ்வளோ கனம் தலையில் இருந்துச்சுன்னா அப்படியே குழி தோண்டி உள்ளே புதைச்சிருவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ட்ராமா குயின் ஜாக்லின். ஏன் ட்ராமா குயின்? நிறைய பேர் தங்க புள்ளைன்னு சொல்கிறாங்க இல்லையா? தங்க புள்ளையா இல்லை தகர புள்ளையா, பித்தளமா செம்பா வெங்கலமான்னு தெரியல, போக தான் தெரியும். ஏன்னா நேற்று சௌந்தர்யாவை மார்க்கிங் பண்ணும்பொழுது சாச்சனாவை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓன் கேமை நீ ஆடுடி. அதாவது ட்ராமா குயின் சாச்சனா தேவி, அதாவது குட்டி சாத்தான்கிட்ட வந்து கான்வர்சேஷன் வைக்கிறாங்க. நீ ஓன் கேளுமா நீ ஆடு, நீ உன்னுடைய விளையாட்டு நீ விளையாடு, அதை பற்றிலாம் நீ இது பண்ணாத, உனக்கு தோணுச்சுன்னா நீ பேசு அப்படிலாம் சொன்ன ஆள் இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ஓவராக பண்ணுறா. யாரை சொல்கிறான்? ஜாக்லின் சாச்சனாவை சொல்கிறாங்க. அவன் வந்து ஓவராக பண்ணுறா. வெளியில் வந்து முத்தும் என்ன இது பண்ணி போடுறாங்கன்னா, நான் அவனை தம்பியை தான் பார்க்குறேன், வெளியே போய் நானே அதை பார்க்க மாட்டேன், அவன் என்ன ஓவராக பேசுகிறா, அவன் என்ன அதை சொல்கிறா அப்படின்னு. அப்போது உங்களுக்கு ஒன்றுனா மட்டும் உங்களுக்கு வயிறு எரியுது, உங்களுக்கு குத்துது குடையுது. மற்றவங்க ஒன்றா மட்டும் அப்படியே அதை வந்து நீங்கள் வெளியே இருந்து ரசித்து பார்ப்பீங்க. நீங்கள் அது யாரோ 2 பேர் சொல்லிட்டாங்க போல் ஜாக்லினை. இந்த ஸ்டேஜில் நிற்பாங்க 2 பேர், அந்த 2 பேர்த்தில் நீ ஒரு ஆளுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படி இவ்வளோ பெரிய கணம் மண்டைக்கு மேலே ஏறி நிற்கிது போல். ரொம்ப 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 கஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சாச்சனாவை ஜாக்லின் எதுக்கிறதுக்கு காரணம் ஜாக் மூ அப்படிங்கிற டேக் லைன் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா வைரலாக போயிட்டு இருக்கு. நமக்கு நல்லா தெரியும். உள்ளே இருக்கிறவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னா அதை வெளியே இருக்கிறவங்களை கட் பண்ணி ஒட் பண்ணி அதுக்கு லவ் கான்செப்ட் க்ரியேட் பண்ணுறது அது ஃபேன்ஸோடைய வேலை. ஸோ அதுதான் உண்மையான கேட்டால் கிடையாது. அவங்க வேற ஒரு இன்டென்ஷனில் பழகுவாங்க. அப்படி தான் ஜாக்லின் முத்து. ஏன்னா ஜாக்லினுக்கு வயசு அதிகம், முத்துக்குமான் வயசு கம்மிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த ஷோ பார்க்குற எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதை வந்து சாச்சனா போய் அங்கே உட்காந்து
முத்துவை இன்சிஸ்ட் பண்ணி நீ அதை பண்ணாத, நீ இதை செய்யாத, பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப வயிறு எரியுது, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு உனக்கு இருக்கிற வன்மத்தை எல்லாத்தையும் நீ முத்துக்குமரன் கேட்குற. சரி, கண்ணியமான முத்துக்குமரன் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் கண்ணிய குடோன் ஆச்சுல, இப்போ உள்ளே போனீங்கன்னா மூட்டை மூட்டையாக அள்ளலாம் கண்ணியத்தை. அப்போ ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசாத, உள்ளே நீனே வந்திருக்க, உன் கேமை மட்டும் நீ விளையாடு, மற்றவங்க பற்றி குறை பேசாத அப்படின்லாம் நீ சொல்லணும். கண்ணியகுமாரோடைய வேலை என்ன? கண்ணியமாக நடக்கணும். அதை வந்து நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நானும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்ன பண்ணுறது, என்னை தேடி தேடி வராங்களே அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறது. அப்போது இந்த இடத்துல கிராஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்து சாச்சனாவால் அந்த கிராஃப் ஆட்டோமேட்டிக்காக முத்துக்குமரனுக்கு குறையிறத கண்கூடாக பார்க்க முடியுது. இங்கே என்னென்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு சாச்சனா வந்து ஒரு ஏஜென்ட் டீனா மாதிரி நினைக்கிறேன். அதாவது அவங்க வந்து முத்துக்குமரனுக்காக சப்போர்ட் பண்ணி வரல, முத்துக்குமரனை டவுன்ஃபால் பண்ணுறதுக்கு உள்ளே வந்திருக்காங்களாட்டுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வேலைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சாச்சனா பற்றி சொல்லணும். என்னங்க இன்றைக்கி வீடியோவில் யாருமே கிடையாதா? என்னங்க பண்ணுறது, இவங்கள பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்மளுடைய காட் ரைட் இன் அவர் ஹெட்டு திரும்ப பேச வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மோஸ்ட் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீபக் இருக்கார்ல, அவருடைய ஏஜ் என்ன? ஸோ அவர் இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிறாரு, மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாரு? தீபக்கை நீங்கள் வந்து எந்த மாதிரி டீக்ரேட் பண்ணுறீங்க? தீபக்கு வயசு என்ன, உங்கள் வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன, உங்கள் அனுபவம் என்ன? நீலாம் தீபக் முன்னாடி நிற்கிறதே அவ்வளோ அரிதான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் அப்பா பணக்காரராக இருந்திருப்பார், நீங்கள் நல்லா வளர்ந்துருப்பீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், லிவிங் ஹாலில் எல்லாரும் முன்னாடி தீபக்கை நோஸ் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே சாச்சனாவுக்கு தான் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிற வேலை. தீபக் மேலே உங்களுக்கு நாமினேட் பண்ணியிருக்காரு, உங்களை வந்து குறை சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் உங்கள் மேலே தப்பு இருக்குங்க. அந்த வீட்டில் நாமினேட் பண்ணுறது தான் கேமே. அது கூட புரியாத தற்குறியாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க, நீங்கள் உள்ளே இருக்கணுமா இல்லை வெளியே போகணுமா அப்படிங்கிறத. நாமினேட் பண்ணுறது தான் கேமு. எல்லாருமே நீங்கள் நாமினேட் பண்ணி தான் ஆகணும். அது 100 நாள், அது வந்து ஒரு ஒர்க் ஷாப்பு. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் அதுவும். அது ஒரு 100 நாள் வேலை திட்டம். அது 100 நாள் முடிச்சுட்டு அடுத்த 100 நாளைக்கு அடுத்து வேறு வருவாங்க. அப்போ முன்னாடி வந்துட்டு போனவங்களாம் மறந்துடுவாங்க மக்கள். அப்படிலாம் இருக்கும் பொழுது வெளியே போய் நம்ம முகத்தை பார்த்துக்கணும், பேசணும், சிரிக்கணும், பழகணும். இதெல்லாம் தெரியாத மக்கு முண்டமாக உள்ளே இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையை யாரையும் காப்பாற்ற முடியாது. ரவீந்திரன், ஃபேட்மேன் ரவீந்திரன் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப அழகாக எல்லாத்தையும் பாசிட்டிவாக பேசினார். சர்க்காசமாக சில விஷயங்கள் பண்ணார். அதெல்லாம் தாண்டி ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ எல்லாத்தையும் டப்பு 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 டப்புன்னு சொல்லிட்டார். அதாவது அவங்களுக்கு யார் தேவை? தீபக்கும் ரயானும் பொட்டி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுற ஆள் உள்ளே வந்து டைட்டில் வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை அவர் வெளிப்படையாக சொல்கிறார். எல்லாத்துக்கிட்டையும் உட்காந்துட்டு மண்டையை கழுவுறாரு. தீபக் மண்டையும் ரயான் மண்டையும் கழுவிட்டு இருக்கிறாரு. பிக் பாஸ் சும்மா இருப்பாரா? கூப்பிட்டு வச்சு வான் பண்ணி விட்டார். என்னெல்லாம் கேட்டால் கூப்பிட்டு வச்சு அப்படியே அந்த வழியாக வெளியே அனுப்பிச்சிருந்துருக்கணும். ஏன்னா சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான், சொல்கிறது எல்லாமே வெளி உலக விஷயங்கள் தான். நீங்கள் வெளில சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிட்டு போங்க, அது உங்களுடைய ஸ்டாண்டர்டு. பட் உள்ளே இருக்கிற 8 பேருமே ஆல்ரெடி எந்தவித வெளி உலக தகவலும் தெரியாமல் அவங்களோட கேமை விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் உள்ளே வந்து பார்க்கும் பொழுது அப்போது எந்த அளவுக்கு அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ண முடியும், அவங்கள வந்து நீங்கள் வந்து உற்சாகப்படுத்த முடியும், அதான் நீங்கள் பண்ணணும். அதை விட்டுட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு கதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை தாண்டி அவர் போட்ட ஒரு எஃபோர்ட் வந்து சூப்பரான எஃபோர்ட். அதை பற்றி நான் பேச வரேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆடாத ஆட்டம் என்ன, அதாவது டான்ஸ் மாரத்தான் போன சீசனில் வச்சாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆடாத மாட்டம் என்ன, ஸோ இது பார்க்கும் பொழுது இந்த டான்ஸ் ஆடாத மாட்டம் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி போன சீசன் எவ்வளோ பெட்டர்னு தோணுது. நான் சொல்கிறேன் இந்த கான்செப்ட் மட்டும். ஏன்னா போன சீசனில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு டாக்ஸிக்கான சீசன், அதை ஒத்துக்கலாம். ஆனால் இந்த கேம் ஷோ வரும்போது மட்டும் எல்லாருமே டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ ஒருத்தவங்க ஆடினாங்கன்னா போய் அவங்க ஸ்டேஜ் கூட அவங்க கூட வந்து கம்பைன் பண்ணி ஆடுறது, அவங்க ஸ்டெப்ஸை எடுத்து கொடுக்குறது, என்கரேஜ் பண்ணுறது அப்படின்னு அந்த விஷயம் சூப்பராக போயிட்டு இருந்து. ஆனால் இந்த சீசனில் இதுக்கப்புறம் வன்ம கூட மேக்ஸாக இருக்காங்க எல்லாரும். சௌந்தர்யா டான்ஸ் ஆடும்போதெல்லாம் ஒருத்தவங்க கூட கைத்தட்டல, என்கரேஜே பண்ணலப்பா, உற்சாகப்படுத்தவே இல்லை யாருமே. அதே மாதிரியே அடுத்தடுத்து வரவங்களுக்கு சாட்சினாலாம் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு என்ன ஆட்டிடியூடு, இது நாங்கள் கேரக்டராகவே வாழ்கிறோம். உங்கள் கேரக்டராக வாழ்கிறது வந்து அந்த டான்ஸ் ஆடுறதை தாண்டி மற்ற நேரத்தில் தான். அந்த டான்ஸ் ஆடுற டைமில் உங்கள் கேரக்டராக நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஸோ அப்போ இந்த வன்மம் வந்து நல்லா வெளிப்படையாக வெளியே தெரியுது. நிறைய பேர் சொல்கிறாங்க ரியா வந்து பயங்கர இம்பேக்டை கிரியேட் பண்ணுறாங்கன்னு. ஒரு இம்பேக்டும் கிரியேட் பண்ணல ரியாலாம். அவங்களாம் வந்து வைல்ட் கார்டில் உள்ளே வந்து அவங்க அந்த இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியாமல் இந்த 12 நாள் அவங்க எவ்வளோ இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியும்? அவங்க கிளியராக அவங்க வந்து நான் உள்ளே வந்திருக்க எல்லாருமே நம்ம வந்து உள்ளே இருக்கிற 8 பேருக்கு நம்ம ஸ்வாப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம வெளியே ஒருத்தவங்க கொடுக்குறல முட்டு, அந்த முட்டை நம்ம உள்ளே வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் உள்ளே வந்திருக்காங்களே தவிர அவங்க இண்டிவிஜுவலாக கேம் ஆட யாருமே உள்ளே வரலை. இந்த சிவகுமார்லாம் ஏன் உள்ளே விட்டாங்கன்னே தெரில. லபா 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 லபான்னு பேசிக்கிட்டே இருக்கார் மனுஷன். எப்பா நீ எதுக்குப்பா உள்ளே வந்த, என்ன விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு உள்ளே வந்த, அதை விட்டுட்டு நீ என்னை வந்து அந்த இடத்துல அதை சொன்னல, அதாவது 44ஆம் நாள் இரவு 8:31க்கு அந்த இடத்துல அதை பேசுனல, அந்த பேசுனது எதுக்காக பேசுனேன்? இதெல்லாம் என்னடா இது? இதெல்லாம் ஒரு மாதிரி ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்துச்சு இந்த ஷோ. ஸோ இந்த 8 பேர் தான் உள்ளே இருக்காங்க. இந்த வாரம் நம்ம ஃபன்னாக கொண்டு போகணும், உள்ளே ஒருத்தவங்களை கொண்டு வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த டாஸ்க்கை எந்த அளவுக்கு எங்கேஜாக கொண்டு போகணும் அப்படிங்கிற கூட இல்லாமல் இந்த மாதிரி இந்த வன்மத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் ஷோவே ஒரு மாதிரி டாக்ஸிக்காக போய் முடியுது. அதை தாண்டி விஜய் விஷால் நிறைய பேர் குறை சொன்னாங்க. ஆனால் இந்த டாஸ்கில் நிறைய பேர் விஜய் விஷால்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த 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 கேரக்டர் எப்படி பண்ணணும், இந்த டான்ஸ் எப்படி பண்ணணும், இந்த ஸ்டெப் எப்படி பண்ணணும், நிறைய கன்சர்ன் கேட்குறாங்க. முத்துக்குமரன் நல்லா அந்த அந்த சுமார் முஞ்சி குமார் கேரக்டரை வந்து கேரி பண்ணுறாரு. பவித்ரா சூப்பராக அழகாக பண்ணுறாங்க. அசின் கேரக்டரை வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அருண் சூப்பராக பண்ணுறாரு. அவர் இந்த மாதிரி டேலண்ட்லாம் எங்கே வச்சுருந்தாருன்னே தெரியல. சூப்பராக அழகாக பண்ணுறாரு. விஷால் நல்லா பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் இருந்தாலும் கூட ஒரு சில டாக்ஸிக்கால டோட்டலாகவே நம்மளுக்கு டாக்ஸிக்காக பார்க்க தோணுது இந்த ஷோவை. ஸோ மணி பாக்ஸை வச்சாங்களா வைக்கலையா, வச்சாங்கன்னா யார் எடுக்க போகிறாங்க, ஸோ அந்த ஸ்வாப் நடக்குமா, இல்லை மிட்வீக் எவிஷன் எப்போ நடக்கும், யார் போக போகிறா, இந்த டாப் 5 யார் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் பின்வரும் நாட்களில் அடுத்தடுத்து வரும். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு புது அப்டேட்டோட வரேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.